நாம் ஜெபிப்போம். பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற எங்கள் அன்பை பரலோக தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற ஒரு இதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் இருப்பதும் பிரீதியாக இருப்பதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று தியானத்திற்குரிய செய்தியை ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் தந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவேல் 2:25, பக்கம் 1061. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த செய்தியின் தலைப்பு திரும்ப பெறுவீர்கள். நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ கர்த்தர் என்று உங்களுக்கு திரும்ப தர போகிறார். அந்த வசனத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லிக்கிறதுனா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. ஆண்டவர் ஒரு பெரிய ராஜா இல்லையா? அவர்கிட்ட ஒரு பெரிய சேனை இருந்தது. அந்த சேனையில என்னென்ன இருந்துச்சுன்னா பாருங்க, வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுகள், ஒரு பெரிய சேனை இருந்தது. அந்த சேனை என்ன பண்ணுச்சா, ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணினது. அப்ப அந்த ஆண்டவர் அங்க வாக்கு தத்தமாக சொல்லுகிறார், அவைகள் பட்சித்து போட்டதை ஆண்டவர் நமக்கு திரும்ப தரப்போகிறார் இல்லையா? நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, நீங்க தொலைத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். நீங்க இழந்துட்டோமே மட்டும் நீங்க நினைக்காதீங்க, சரிங்களா? உங்க ஜெப அபிஷேகத்தை நீங்க இழந்திருக்கலாம், குடும்பத்தில் இருந்த சமாதானத்தை இழந்திருக்கலாம் இல்லையா? நீங்க ஆண்டவருக்காக பாராட்டின வைராகியத்தை இழந்திருக்கலாம், உங்க உலக ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், உங்க சரீர பலத்தை இழந்திருக்கலாம். நீங்க எதை இழந்தீர்களோ ஆண்டவர் என்று உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த இழந்தது ஒரு பர்மனெண்ட் லாஸ் கிடையாது. போனதுதான், அது திரும்ப வராது அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது இல்லையா? ஆண்டவர் தர வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார், சரிங்களா? நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ ஆண்டவர் அதை உங்களுக்கு திரும்ப தர போகிறார். சரி, இப்ப இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இது ஆண்டவருடைய சேனைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. இது ஆண்டவருடைய சேனையா இருக்கும்போது ஏன் இது பட்சித்து போடுகிறது இல்லையா? இது ஏன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கெடுத்து போடுகிறது? இது ஆண்டவர் சேனை தானே. ஆண்டவர் கிட்ட வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை இது ஏன் எடுத்து போடுகிறது நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில சில குறைகள், நிர்விசாரங்கள், அஜாக்கிரதைகள், நமக்கும் ஆண்டவர் இருக்கிற உறவு அது பாதிக்கப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கிறது, சரிங்களா? இப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியும். பிரசங்கி 10:8. அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். இது குறித்து ஒரு பிரசங்கமே எடுக்கலாம். இப்போ ஆண்டவர் இது பாம்புன்னு எதை சொல்றாருன்னா பிசாசு, சரிங்களா? இப்போ உன்னத பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று இல்லையா, நீ முத்திரைக்கப்பட்ட கிணறுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று, ஆண்டவர் சுற்றி நம்ம வேலை அடைத்து இருக்கிறார் இல்லையா? ஆனா இங்க பார்க்கிறோம், அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். இப்ப நம்ம சுற்றி வேலை அடைத்து இருக்கும் போது அந்த அடைப்பை நம்ம பிடுங்கும் போது பாம்பு என்பது யாரும் இல்லை, பிசாசு. அவன் கடிக்கிறான். இப்போ பிரதர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, ஒரு ஊழியக்காரர் ஜெபத்தை நிறுத்தின போது ஒரு செங்கலா பிரிக்கப்பட்டதுன்னு. அந்த அடைப்பு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுகிற ஜெபம். எங்க இந்த ஜெப குறைவு ஏற்படுகிறதோ, எந்த வீட்டில் ஜெப குறைவு வருகிறதோ அங்க பாம்பு கடிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. பிசாசு உள்ள வர்றதுக்கு அது ஏதுவை உண்டாக்கும், வழியை உண்டாக்கும். அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும், அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த அடைப்பை ஆண்டவர் எடுக்க மாட்டார், நம்மளே தான் எடுக்கிறோம். நம்மளே தான் அந்த அடைப்பை பிடுங்கி விடுகிறோம், சரிங்களா? அப்போ நம்மளுடைய குறைவுகள், நிர்விசாரங்கள், ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவுல பிளவு ஏற்படும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உங்களுக்கு இழந்ததை திரும்ப தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க விசுவாசத்தோட நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நீங்க இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார், சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் திரும்ப தரப்போகிறான்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அது முதல்ல ஆண்டவர் கொடுத்ததை நம்ம மறுபடியும் இழந்து விடக்கூடாது.
இல்லையா? 2 காரியமும் இருக்குது. இப்போ நம்ம வந்து எப்படி இந்த விசுவாசத்தோடு நம்ம இருந்து அதை பெற்றுக்கொள்ள போகிறோம், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பெற்றுக்கொள்வோம், திருப்பி இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் வந்து இந்த 2 காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போது நம்ம என்ன பண்ணணும், இதுதான் முக்கியம். இப்போ ஆண்டவர் நமக்கு திரும்ப தரப்போகிறாரு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த வசனத்தை படிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இல்லையா? இப்போ அந்த ஈஸ்டர் பண்டிகை வரும்போது உங்களுக்கு பிரதர் சொல்லியிருக்காரு பிரியாணின்னு, இல்லையா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தர் நாமத்தை துதிப்பீராக. சாப்பிட்டோன்னு தூங்கிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணுமா? ஆண்டவரை துதிக்கணும். சரிங்களா? உங்களை நடத்தி வந்த ஆண்டவரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது அடுத்த பிளஸிங் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இதுதான் துதிப்பதின் உள்ள வல்லமை. நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் மேல பிளெஸிங்கை கூட்டிக் கொண்டே போகிறார், இல்லையா? நீங்க நன்மை பெற்று ஆசீர்வாதத்தை அடையும் போது நீங்க பண்ண வேண்டியதுன்னா ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதத்தாலும் உங்களை நிரப்புகிறார், இல்லையா? அப்போ வந்து ஆண்டவர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தருகிறார். என்னது? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த நேரத்திலும் என் ஜனங்கள் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஆண்டவர் இங்க சொல்றாரு. சரி, இப்போ வந்து நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். இப்போ இந்த ஜனங்கள் யாரு? ஏன் இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை இழந்தார்கள்? இவங்களுக்கு என்ன நடந்தது? அதே அதிகாரத்தில் நம்ம 21ஆம் வசனம் பார்க்கும்போது அந்த ஆரம்பத்தில் சொல்றாரு, சீயோன் குமாரரே. இப்போ சீயோன் குமாரர்னா வேற யாரும் இல்லை, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா? இவங்களுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள்? இவங்களுக்கு என்ன நடந்தது ஆக்சுவலா? ஸோ அதை பார்க்கும்போது யோவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் 1:10 வசனம். உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை நம்ம குறித்து பார்க்கலாம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பாருங்க, இங்க ஒரு பற்றாக்குறை வருகிறது, இல்லையா? வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுது, எங்க பார்த்தாலும் துக்கம், இல்லையா? திராட்சரசம் இல்லை, எண்ணெய் இல்லை, ஒரு பெரிய பற்றாக்குறை அவங்களுக்கு உண்டாகிறது, இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. இங்க கோதுமையும் இல்லை, வார்கோதுமையும் இல்லை. சரிங்களா? வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. வயல்வெளினா நிலைஞ்ச வளங்கள் எல்லாம் வந்து அழிந்து போயிட்டு, எல்லாமே வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கிற சூழ்நிலை. அடுத்த வசனம் பாருங்க. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதுளை பேரீச்சம் பிச்சிலி முதலிய வெளிய செடிகள் எல்லாம் வாடி போயிற்று. பாருங்க, செடிகள் எல்லாம் வாடி போயிடுச்சாம். திராட்சை செடி, அத்திமரம், மாதுளை எல்லாமே வாடி போயிட்டு, இல்லையா? ஒரே பஞ்சம், ஒரே இழப்பு, ஒரே பற்றாக்குறை, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள அவங்க கடந்து சென்றாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லையா? ஏன் இது இப்படி நடந்தது? ஏன் இப்படிப்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு வந்துச்சு, இல்லையா? 3ஆம் வசனம் பாருங்க. செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவுள். பாருங்க, நம்ம இப்போ பிள்ளைகளை குறித்து கூட நம்ம பார்த்தோம், இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய உறவு. இப்போ வந்து சந்ததியா இந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொல்றாரு. என்ன செய்தி நம்ம சொல்லணும்? அந்த செய்தி தான் அவங்க என்ன சொன்னாங்க? பச்சை கிளி விட்டதை, அதை 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இல்லையா? வெட்டு கிளிகள் தின்றது, வெட்டு கிளிகள் விட்டதை பச்சை கிளி தின்றது என்று நம்ம இதை பார்க்கிறோம். இப்போ இதுக்கு என்ன ரீசன்? ஏன் இந்த இழப்பு வந்துச்சு? ஏன் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு? ஏன் உங்களுக்கு ஆசீர்வாத குடைச்சல் வந்துச்சு? அடுத்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 5ஆம் வசனத்தை பாருங்க. பெரியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயிலிருந்து விலக்கப்பட்டது. இதுதான் ரீசன், இல்லையா? ஒரு இழப்புக்கு மேல இழப்பு, அடி மேல அடி, ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து இருக்க வேண்டிய ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? மதுபானத்தினால மகிழ்ந்து இருக்கிறார்கள். சரிங்களா? இங்க நம்ம யாரும் குடிக்கிறவர்கள மதுபான பிரியர்கள் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார், இல்லையா?
இப்போ மதுபான பிரியர்கள் என்று எதை நம்ம சொல்லுகிறோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்போ மாற்றி மாற்றி பிரச்சனை வருகிறது. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, இல்லையா? அப்போ கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு பாதிப்படைக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது வந்து இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ என்ன செய்யணும் இல்லைங்களா? இப்போ என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்றாரு பார்க்கும்போது 14ஆம் வசனம் படிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை போடுங்கள், உட்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் தீர்வு. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதா? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை குறைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்புரவாகும் போது அந்த குறைகள் எல்லாம் ஆண்டவர் இங்க ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த உபவாசம் எதுக்கு தெரியுமா? என் ஆசீர்வாதியின் கர்த்தாவே அப்படி சொல்றது கிடையாது. என் குறைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்லி, இல்லையா, நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது நம்ம இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார். சரிங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒருபோதும் நமக்குள்ள இருக்கிற குறைவைகள், நம்ம பாவங்களை குறித்து ஒருபோதும் அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். அதுதான் அவருடைய காரியம். ஏன்னா அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அவர் ஒரு குறைவு, ஒரு பாவம் இருந்தால் கூட அது குறித்து ஆண்டவர் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அப்போ பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அதோட ரூட் காஸ் என்ன, அதுக்கு காரணம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்யும் போது ஆண்டவர் இதை சரி செய்கிறார். இப்போ எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனார்? இல்லையாப்பா, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியன் இல்லை. இப்போ ரண வைத்தியன்னா யாருன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு அடிபட்டுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு கட்டி வந்திருக்கு, டாக்டர்கிட்ட போனவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா ஒரு கட்டு மட்டும் கட்டி கொடுத்து சமாதானம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறவர் கிடையாது. ரண வைத்தியன் என்னன்னா, அந்த கட்டையை வேரோடு அறுத்து அதுக்குள்ளே இருக்கிற சீலை எடுத்து அந்த ப்ராசஸ் நம்ம வழியாக இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு தீர்வை தரும், இல்லை நமக்கு ஒரு சுகத்தை தரும், இல்லையா? இங்கே தான் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், ரண வைத்தியன் இல்லையா, பாவத்தை குறித்து பேசி அதுலேருந்து மனம் திரும்ப வைக்கிற தீர்க்கதரிசிகள் இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்போ ஒரு சின்ன குறைவு இருந்தாலும் கூட நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2:2 எபேசு சபை 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது எபேசு சபை தூதருக்கு நீ எழுத வேண்டியது. இப்போ 2ஆம் வசனத்தை பார்க்குங்க, உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், உன்னை கிரியை எனக்கு தெரியும், நீ பிரயாசப்படுகிற அது எனக்கு தெரியும் இல்லையா, நீ பொறுமையா இருக்கிறது எனக்கு தெரியும் இல்லையா, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதுன்னு தெரியும். உங்ககிட்ட ஸ்ட்ராங் டாக்டரின்ஸ் இருக்கு இல்லையா, உன்னோட கிரியை இருக்கு, பிரயாசம் இருக்கு, பொறுமை இருக்கு, ஸ்ட்ராங் டாக்டரின்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, நீங்க சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எனக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற, எனக்காக மீட்டிங் மேலே மீட்டிங், எனக்காக ஊழியம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியும். 4ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டா என்று ஒரு பேரிலே எனக்கு குறை உண்டு. 99 காரியங்கள் நல்லா இருக்கிறது, ஒரே ஒரு காரியம் தானே பரவாயில்ல இது மட்டும் மன்னிச்சலான்னு ஆண்டவர் நினைக்கிறது இல்லை. உங்களுக்குள்ள 99 காரியங்கள் சரியா இருந்தாலும் ஒரு காரியத்தில் குறைவு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? ஆனால் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உபவாசம் இருந்து எனக்குள்ள என்ன குறைவு இருக்குன்னு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அதை நீங்க சரி செய்து கொள்ளும் போது நீங்க எழுந்தது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார் இல்லையா? சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் நம்ம ரினியூ பண்ணும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? மாற்றம் வர வரைக்கும் நம்ம முயற்சிகளை நம்ம விட்டு விடக்கூடாது. அப்போ இந்த பாவம் வந்து நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்க. பிரசங்கி 9:18, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு பாவியான மனுஷன் என்ன பண்றான்னா மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். அந்த பாவம் அவனை மட்டும் வந்து அவர் கெடுக்கிறது இல்லை,
அவன் கூட இருக்கிற மிகுந்த நன்மைகளை அவன் கெடுத்து போடுகிறான் என்று வசனம் சொல்கிறது. இது உதாரணத்துக்கு பாருங்க, யோனா 1 அதிகாரத்துல 2 வசனத்தில் பாருங்க, யோனா 1:2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினேவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இது ஆண்டவர் வந்து யோனாக்கு சொல்ற ஒரு காரியம். என்ன சொன்னாரு ஆண்டவர் யோனாக்கு? எங்க போக சொன்னாரு? போக சொன்னார். ஆனா இவர் எங்க போனாரு? 3 வசனம் பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடனே தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினான். இவன் பிளான் பண்ணி போறான், கூலி கொடுத்து இல்லையா, பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கி ஆண்டவர் சமூகத்திலிருந்து விலகி எங்க போறான்? தர்ஷீஷுக்கு போறான். இப்போ 4 வசனம் பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலின் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த கப்பலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாக்குறாரு. அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். இப்போ இவன் செய்த ஒரு காரியத்தில் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு பெரிய பொருளாதார சேதமே உண்டாச்சு இல்லையா. கப்பலில் இருந்த சரக்குகள் எல்லாத்தையும் சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். இந்த கப்பல் இருந்த பெரிய கார்கோஸ் இல்லையா, எல்லாம் வந்து ஒரு இழப்பு ஏறுகிறது. யாரால? யோனாவால். அவன் செய்த ஒரு காரியத்தினால அவங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பத்தை அவங்க சந்திக்கிறார்கள். இல்லை, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். இந்த பாவம் வந்து சும்மா ஏதோ ஒன்று வந்துட்டு போகிறதில்ல, அது பெரிய ஒரு இழப்பை கொண்டு வந்துட்டு போகிறது. இப்போ அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்க, யோசுவா 7 அதிகாரத்தில். இப்போ யோசுவா 7:2 பார்க்குறோம். யோசுவா 7:2, யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆய் பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்று அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்தாங்க. இப்போ வந்து ஒரு யுத்தம் நடந்துச்சு. என்ன யுத்தம்னா, எரிகோவை அவர்கள் பிடித்து விட்டார்கள். எரிகோ வந்து அடைக்கப்பட்ட பட்டணம், ஒரு பெரிய விசாலமான பட்டணம். அதையே வந்து அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது என்னன்னா, எங்கே போனோன்னா ஆய் பட்டணத்துக்கு போனோம். ஆய் பட்டணத்தை போய் அங்கே ஜெயிக்கணும். இப்போ ஆய் பட்டணம் பார்க்கும்போது எரிகோ போல பெரிய பட்டணம் கிடையாது, ஒரு சின்ன பட்டணம் தான். அப்போ வேவுக்காரங்களை இவர் அனுப்புறாரு, முதல்ல நீ போய் பார்த்துட்டு வாங்க அந்த பட்டணம் எத்தனை பெரியது, நம்ம எத்தனை ஆட்கள் அனுப்பணும்னு வந்து அவர் சொல்றாரு. அப்போ வந்து 3 வசனம் பாருங்க, அப்ப பாருங்க அவங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் போக தேவையில்ல, ஒரு 2000-3000 பேர் போனாலே போதும். ஏன்னா ஆயி வந்து எரிகோ போல பெரிய பட்டணம் கிடையாது, ஒரு சின்ன பட்டணம் தான். ஒரு 2000-3000 பேர் போனாலே அதை வந்து நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சுதலான்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க 4 வசனம், அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். பாருங்க, எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சவங்க ஆய் பட்டணத்தில் போன போது என்ன ஆச்சா, என்ன பண்ணாங்க? முறிந்து ஓடினார்கள், தோற்றுறாங்க. அது மட்டும் இல்ல, 5 வசனம் பாருங்க, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். தோற்றது மட்டும் இல்ல, 36 பேர் அங்க வெட்டப்பட்டார்கள். பாருங்க, ஏன் இந்த காரியம் நடந்தது இல்லையா? எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சவர்கள் ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ள போகும்போது தோற்கடிக்கப்பட்டார்கள். தோற்றது மட்டும் இல்ல, 36 பேர் வந்து அங்க இறந்து போறாங்க. அப்பதான் 6 வசனம் பாருங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, எவ்வளவு பெரிய பட்டணம் நம்ம ஜெயிச்சு வந்தோம், ஒரு சிறிய பட்டணத்துக்கிட்ட நம்ம தோத்துட்டோமேன்னு சொல்லி வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவனும் அவன் கூட இந்த மூப்பர்களும் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. 10 வசனம் பாருங்க, 11 வசனம் பாருங்க, இதுதான் காரணம். ஆண்டவர் கூட இல்லைன்னா, பிரதர் சொன்னார் இல்லையா, சின்ன காரியத்தை விட நம்ம தோல்வி உண்டாகும்.
எதனால பாருங்க, எதனால இந்த பெரிய இழப்பு வந்தது? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் என் கட்டளைகளை மீறி, என் உடன்படிக்கைகளை மீறி நடந்தாங்க. வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஆராய்ந்து நம்ம சோதித்து பார்க்கணும், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது, ஆண்டவர் பிரியமில்லாத செயலை நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கேன் நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்த. 12ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முன்னிலை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரே. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களோட இருக்க மாட்டேன். ஏன்? உங்களோட சாபத்தீடானது ஒன்று இருக்கு, அதை நீ விளக்குற வரைக்கும் நான் உங்களோட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதை வசனம் அன்றைக்கி அந்த சம்பவத்தை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து ஆகான் என்ற ஒருவன் என்ன பண்ணுவானா, அந்த எரிகோ பட்டத்தில் ஆண்டவர் எதையும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் எரித்து விடணும்னு சொல்லுவார். ஆனால் இவன் என்ன பண்ணுவானா, நேர்த்தியான பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் கண்டு, 21ஆம் வசனம் பாருங்க, அதில் தான் அதில் இருக்கு. 21ஆம் வசனம் படிக்கிறீங்களா? கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். இவன் பண்ண ஒரு காரியத்தால் அவங்களுக்கு வந்து அந்த போரில் தோற்று போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 36 பேர் வந்து அந்த போரில் இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய பாவம். இப்போ பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுக்கிறான். அவன் இச்சித்தான். ஆண்டவர் எதை எடுக்கக்கூடாது சொன்னாரோ அதை எடுத்து இச்சித்தான் வீட்டில் வைத்து கொண்டான். அந்த போரில் அவங்களுக்கு இழப்பு நேரிட்டது. இதுதான் வந்து பாவத்தின் விளைவு. இன்னொரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த பாவத்தினால என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்போது இது நமக்கு எல்லாமே தெரிந்த கதை தான். இந்த மிரியம் வந்து குஷ்டரோகியாக போகிறாள். இந்த மிரியமுக்கு குஷ்டம் வருகிறது. ஏன்? இப்போ வந்து ஆபிரகாம் வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை மணந்து கொண்டு வந்துடுவான். அப்போ மிரியம் வந்து அவருடைய சொந்த சிஸ்டர், அதாவது சகோதரி ஆரோனும் இருப்பாங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ இதை பண்ணலாமா, நீ ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை வந்து மணந்து கொண்டு வரலாமா? எத்தியோப்பிய ஸ்திரின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கருப்பினத்து பெண், யூதர்களை வந்து நல்லா அழகாக வெள்ளையாக இருப்பாங்க. நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்பா. அது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான், அது எந்தமே ஒரு தவறு கிடையாது. ஏன்னா அவங்க தம்பியை அவள் கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாளாம், அவள் கர்த்தர் உன்னோட மட்டும்தான் பேசுவாரா, என்னோட அவர் பேச மாட்டாரான்னு சொல்லும் போது அது ஆபிரகாம் கேட்டாரோ இல்லையோ ஆண்டவர் கேட்டுருவார், உடனே இறங்கி வந்துடுவார் இல்லையா? ஏன்னா ஆண்டவருக்கும் மோசைக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்துச்சு. அவர் முகமுகமாக ஆண்டவரோட பேசுகிற ஒரு மனுஷன் தான் இந்த மோசே. இப்போ பாருங்க 13ஆம் வசனத்தில் பாருங்க, என்ன 12:13. என்ன நடந்தாலும் மோசே அங்கே கெஞ்சுகிறாரு, அவளை குணமாக்கும். ஏன்னா ஆண்டவர் இறங்கி வராரு, அவளுக்கு ஒரு தண்டனை தராரு, அவள் குஷ்டரோகியாக மாறிவிடுகிறாள். 14ஆம் வசனம் பாருங்க. அவள் தகப்பன் அவள் முகத்திலே காலில் குற்றம் உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். இந்த கர்த்தர் அவர் கொடுத்த தண்டனை, மிரியமுக்கு கொடுத்த தண்டனை, பாளையத்துல விலக்கி வைக்கணும். 7 நாள் வந்து அவ பாளையத்துக்கு புறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 15ஆம் வசனம் பாருங்க. இதுதான் அங்க நடந்த இந்த பாவத்தின் விளைவாக அங்க நடந்த ஒரு காரியம். 15ஆம் வசனம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இப்போ மிரியம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாங்க, அதே இடத்துல நின்றாங்க இல்லையா? கானானை நோக்கி போக வேண்டிய ஜனங்க 7 நாள் எங்கேயும் செல்ல முடியாமல் மிரியம் சேர்த்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் ஒரே இடத்துல இருந்துட்டாங்க இல்லை. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை எடுக்கிறான். இப்போ நம்ம முன்னேறக்கூட முடியாமல் அது வந்து நம்மளை தடை பண்ணுகிறது இல்லையா? பொருள் சேதத்தை உண்டாக்குறது, உயிர் சேதத்தை உண்டாக்குறது, நம்ம முன்னேறக்கூடாமல் அது தடை பண்ணுகிறது. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை எடுக்கிறான் என்று சொல்லுகிறது. சரி, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வரலாம் இல்லையா? இப்போ ஒரு நாள் ஃபாஸ்டிங் ஆண்டவர் இருக்க சொல்கிறாரு. இருந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், இப்போ இந்த வந்து நம்ம அந்த ஃபாஸ்டிங்கில் ஆசீர்வாதத்தை கேட்காமல் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க குறைகளெல்லாம் அடக்கிட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகும் போது ஆண்டவர் அவங்களுக்கு குறைகளை நிறைவாக்கி அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். அப்போ
இப்போ நம்ம இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெறியராக இருந்தார்கள். வெறியராக இருந்ததுனால எல்லாத்தையும் இழந்தார்கள். மறுபடியும் அவங்களை தாழ்த்துறாங்க, உபவாசம் இருந்தாங்க, இழந்த எல்லாவற்றையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சு உங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒப்புரவாகும் போது ஆண்டவர் உங்களுக்கு இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ வேதத்தில் இன்னொரு நபரை பார்க்கலாம். இவரும் இழந்தார், எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டார். பார்க்கலாமா இன்னொரு நம்பரை? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். அவங்ககிட்ட எல்லாமே கொள்ளடிக்கப்பட்டது இல்லையா? சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்று. இங்கே என்ன நடந்தது? தாவீது ஏன் இதை இழந்தார்? ஏன் இதை மறுபடியும் எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ தாவீது 30 முதல் 2 வசனம் படிக்கலாமா? தாவீது 30 முதல் 2 வசனம் படிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். இங்கே பாருங்க, இவங்க தாவீதும் அவருடைய கூட இந்த மனுஷன், அதாவது 600 பேர் திரும்பி வராங்க. எங்க சிக்லாக்கு வருவதற்கு முன்னதாகவே அமலேக்கியர் என்ன பண்ணாங்களாம், அங்கே இருந்த ஸ்திரீகளையும் சிறுவர்களையும் எல்லாரையும் அவங்க யாரையும் கொல்லலை, ஆனால் எல்லாரையும் சிறைப்பிடித்து போய் கொண்டு விட்டார்கள். சரிங்களா? இப்போ தாவீது பார்க்குறாரு, அந்த ஊரே அவனுக்கு சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். அப்போ 3ஆம் வசனம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் கோபம் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ நாங்கள் நல்லா இந்த காரியத்தை பாருங்க. தாவீது ஆண்டவருக்கு ஏற்ற மனிதன் இல்லையா? ஆண்டவர் தான் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனால் இவனுக்கே இவ்வளோ பெரிய இழப்பு வருது. ஏன் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான்? மனைவி இழந்துட்டான், குழந்தைய இழந்துட்டான் இல்லையா? சொத்தை இழந்துட்டான், அந்த பட்டணமே சுட்டரிக்கப்பட்டது. இப்போ ஏன் இந்த ஒரு காரியம் அவனுக்கு நடந்துச்சு? நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் தாவீது இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில் அனுமதிச்சார் பாருங்க. 1 சாமுவேல் இப்போ 27ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தார். பாருங்க, சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறான். எங்கே போனாலும் அவனை துரத்தி கொண்டு போய் அவனை கொல்லணும்னு துரத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ தாவீது என்ன யோசிச்சானா, இந்த சவுல்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பெலிஸ்தியன் தேசத்துக்கு போய் அங்கே நான் தப்பித்துக் கொள்வேன் என்று, அது எனக்கு நலமான காரியமாக இருக்கும்னு என்று அவன் நினச்சானான் இல்லையா? இப்போ தாவீது என்ன முடிவு எடுக்கிறான், நான் பெலிஸ்திய தேசத்துக்கு போயிடுவேன். 2ஆம் வசனம் பாருங்க. ஆவியால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோக்கின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்தில் போய் சேர்ந்தான். அப்போ காத்தின் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்களேன். சொல்லுங்கள் சிஸ்டர், கரெக்டாக சொன்னீங்க. சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ காத்து நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கோலியாத் ஞாபகம் வரும் இல்லையா? நீங்கள் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே இருக்கும், அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். இப்போ காத் ஊரை சேர்ந்தவன் தான் கோலியாத். கோலியாத்தை அடித்தவன் தான் தாவீது. மறுபடியும் அங்கேயே போகிறான் இல்லையா?
இப்போ 4ஆம் வசனத்தை அந்த இதில் பார்க்கும்போது, தாவீது காத்து பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. இப்போ பாருங்க, எங்கே போயிட்டான் அவன்? பிலிஸ்திய தேசமாக காட்டுக்கு போயிட்டான். இப்போ இந்த கோலியாத்தை அடித்த தாவீது மறுபடியும் எங்கே போயிட்டான்? காத்து தேசத்துக்கு, பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு, ஆகீஸ் என்ற ராஜாக்கு அடைக்கலம் தேடி போயிட்டான். இப்போ இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தாவீது சொல்வார், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்வார் இல்லையா. இந்த கோலியாத்தை அடித்தான் இல்லையா, அங்கே எந்த கோலியாத்தை அடித்தானோ அங்கே இவன் தங்குறான். இப்போ விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அர்ப்பணிப்பு இல்லாதவன் இல்லையா, அசுத்தம் மற்றவன், அசுத்தம் நிறைந்தவன் என்று சொன்ன அதே தாவீது அங்கே போய் மறுபடியும் தங்குறான். இப்போ தாவீது செய்த தப்பு என்னன்னா, அவன் ஒரு ராங் ஃபெலோஷிப்பை தேடி போனான், தவறான ஐக்கியம். இப்போ பிரதர் வர்ஷிப் நடத்தும் போது சொன்னார் இல்லையா, அவன் காலுகளை மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் தவறான இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா. இப்போ தாவீது அதை தான் செய்யணும். எங்கே போகக்கூடாதோ அங்கே போனான், யார் கூட சேரக்கூடாதோ அங்கே சேர்ந்தான், யார் கூட ஐக்கியம் வைக்கக்கூடாதோ அங்கே போய் ஐக்கியத்தை வச்சான். இந்த ஆகீஸ் ராஜா பாருங்க, ரொம்ப ஞானமாக இவன் தாவீது வந்தவனை இவனை கோலியாத்தை கொலை பண்ணான், அவனை நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கல. தாவீதோட திறமை அவனுக்கு தெரியும், அதனால தாவீதை அவனோட சேர்த்து கொள்கிறான். தாவீது செய்த தவறு என்னன்னா, யார் கூட சேரக்கூடாதோ, எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் ஐக்கியமாகி அவனோட சேர்ந்து கொள்கிறான். பாருங்க 1 சாமுவேல் 28 1ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் யாருக்கு விரோதமா போறாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா போறாங்க இல்லையா, தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமா போறாங்க. இப்போ இந்த ஆகீஸ் ராஜா சொல்றான் தாவீது கிட்ட, நீ என்னுடைய இந்த யுத்தத்துக்கு சேர்ந்து கொள்ளணும்னு சொல்றாரு. இதை பாருங்களா, இப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தியன் போறதுக்கு தாவீதை துணையா கூப்பிடுறான். அப்ப தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடி நான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்காவலனாக வைப்பேன் என்றார். தாவீது சொல்றான், நீங்க என்னை இறக்கி விடுங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்றான் இல்லையா. யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக தாவீது சொல்றான். போர் நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் போராடுறாரு. அதுக்கு தாவீது துணையார் கூப்பிடுறாரு. தாவீது சொல்றாரு, நீ போங்க, நான் வரேன், உங்களோட நிற்பேன், நான் எதிர்த்து சண்டை போடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னாலும் எனக்கு மெய்காவலனாக உன்னை வைப்பேன் என்றார். இது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா. ஒரு காலத்துல தாவீது விசுவாசம், தைரியம் இருந்தது. இது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என்று அறிக்கை பண்ணான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் வரும்போது அவனே ரெடி ஆகிட்டான் இல்லையா. அவனுக்கு போஸ்டிங் தரவும் அந்த ராஜா ரெடி ஆகிட்டார். அப்புறம் 29ஆம் வசனம் பார்க்கும்போது, அதிகாரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். அதனால் தாவீது அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இவன் முன்னாடியே பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தால் மற்ற ராஜாவெலாம் சொல்லி இவன் வேணாம், யுத்தத்துக்கு வேணான்னு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த 30ஆம் அதிகாரத்தில் தான் அவன் திரும்பி வரும்போது அவனோட இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்பான். அவன் ஊருக்கு வரும்போது பார்ப்பான், எல்லாவற்றையும் இழந்திருப்பான். இது என்ன புரியுதுன்னா, அவன் கூட இருந்த லாங்கான ஒரு ஃபெலோஷிப் இல்லையா. கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றாதவர்கள், தவறான சிந்தை உள்ளவர்கள், தவறான வாழ்க்கை உள்ளவர்களோடு நம்ம ஐக்கியம் பாராட்டக்கூடாது. இது கர்த்தருக்கு விரோதமான சிந்தை உள்ள பெலிஸ்தியனோட ஐக்கியம் பாராட்டுறதுக்கு சமமாக இருக்கும் இல்லையா. அவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தருக்கு ஏற்ப வாழ்க்கை வாழாதவர்களோட நம்ம நெருங்கி பழகக்கூடாதுன்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. அதனால அவங்கள போய் நம்ம பகைக்கணும் கிடையாது, அவங்களோட பேசணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்களோட வழியை நம்ம பின்பற்றக்கூடாது, அவங்க செய்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் காலேஜ் போவீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ வாடா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேச்சு கேட்டு நம்ம சினிமாவுக்கு போகக்கூடாது இல்லையா. நம்ம பாருக்கு போகலாம், இது ஒரு நாள் தானே, ஒன்றும் தப்பு இல்லையே வாங்கன்னு கூடும்போது அவன் பின்னாடி நம்ம போகக்கூடாது. அது தவறான ஐக்கியத்தை நம்ம கொள்ளும்போது
அது நம்மளை அறியாமலே அந்த பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து விடுகிறான். இப்போ யாரோட பழகுறோம், யாரோட பேசணும் என்பதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் நம்ம வந்து வைத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், இப்போ சபைக்கு வரீங்க, உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி விசுவாசத்தில் இருக்குன்னு தெரியும், அவங்களோட பழகுறது, அவங்களோட ஐக்கியம் இருக்கிறது தான் வந்து முக்கியமே தவிர, கர்த்தரை அறியாதவர்களோட அவங்க பண்ணுகிற காரியம் உங்களுக்கு தெரியுது, ஒரு பாவத்தில் வாழ்கிறாங்க தெரியுது, அவங்க கூட ஐக்கியப்பட்டு போட்டு நம்ம இருக்கும்போது அதே காரியத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு சாத்தான் நாங்கள் வழிவாசலை திறந்து விடுகிறான். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, தாவீது என்ன பண்ணானா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிரேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்தி கொண்டான்னா என்னன்னா, அவனுடைய குறைவுகள், அவனுடைய தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். கர்த்தரோடு இருந்த உறவை சரி செய்து கொண்டான். இப்போ கர்த்தர் அவனோட பேசுறார். பின்பு கர்த்தர் அவனோடு பேசினார், நீ போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இப்போ 19ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இல்லை, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். குறைகளை, நான் தவறான இடத்துல போய் நான் ஃபெலோஷிப் அடித்தேன், நான் போகக்கூடாத இடத்துக்கு போன ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவனை திடப்படுத்தி கொண்டான். எல்லாவற்றையும் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான். சரிங்களா? முதலாவது பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், ஜெபித்தார்கள், இந்த குறைகளை அறிக்கையிட்டார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்தார். தாவீது தவறான இடத்துல ஒரு ஃபெலோஷிப் வைத்துக் கொண்டான், போகக்கூடாத இடத்துக்கு போனான், எல்லாத்தையும் இழந்தான். அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் அவனோடு பேசினார், அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். மூன்றாவது ஒரு நபரை பார்த்து நம்ம முடிக்கலாம். சரியா? இவரும் எல்லாவற்றையும் இழந்தார். பாருங்க, ஆதியாகமும் திருப்பிக் கொள்ளுங்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமும் 14, 11 மற்றும் 12 படிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கோமோராவிலும் பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. படிங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இங்க பாருங்க, லோத்து எல்லாத்தையும் இழந்தான். அவனும் சிறைப்பட்டு போகப்பட்டான். அவன் பொருளையும் அவனை வீட்டார் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இங்கே வந்து என்ன நடந்ததுன்னா, ஒரு யுத்தம் நடந்தது இல்லையா? சோதமின் ராஜாவுக்கும் எதிராக யுத்தம் நடந்தது. சோதம் ராஜா அந்த யுத்தத்தை தோத்ததுனால சோதமில் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்போ லோத்தின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஏன் இழந்தான் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனம் படிக்கலாமா? ஆதியாகமம் 13, 8-9. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கும் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். பாருங்க, இவங்களுக்கு ஏராளமான ஆஸ்தி இருந்துச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இந்த பூமி வந்து அவங்களால தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதனால் என்னாச்சு, இந்த மெய்ப்பர்களுக்கு வந்து சண்டை வந்துச்சு. ஏன் எல்லைக்குள்ளே நீ வர, உன் எல்லைக்குள்ள ஆளுகளை கூட்டு வரேன்னு சண்டை வரும்போது இப்போ ஆபிரகாம் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு இல்லையா, நமக்குள்ளே சண்டை வேணாம், இந்த பூமி வந்து விஸ்தாரமாக இருக்காது, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போகனா நான் வலதுபுறம் போகிறேன்னு சொல்கிறார். இப்போ 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமை கோமோராவையும் அழித்து கொண்டே சோபாருக்கு வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போ லோத்து வந்து பார்க்கிறாரு, இந்த சோதம் குமாரா எப்படி இருந்துச்சான், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். கர்த்தருடைய தோட்டம்னா என்னது, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சா, எகிப்து தேசத்தை போல பாவம் நிறைந்த தேசமாகவும் இருந்துச்சு, செழிப்பான தேசமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எகிப்து தேசத்தை போல பாவம் நிறைந்த தேசமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர் இச்சித்தார். சரி, செழிப்பான தேசமாக இருக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாவம் இருக்குத, அதுக்குள்ளே போகலாமா இல்லையா? செழிப்பை கண்டு அவன் வந்து போனான். இவன் லோத் அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த தேசம் வந்து பாவம் நிறைந்த தேசமாக இல்லை. அவன் போகிறதுக்கு முன்னாடியே அந்த தேசம்
பாவம் நிறைந்த தேசமாக தான் இருந்துச்சு. 13ஆம் வசனம் பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். பாருங்க, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளும் இருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்த அந்த தேசம். ஆனால் அங்கே தான் போய் அவன் நிற்கிறான் இல்லையா. இவன் ஏன் இந்த இழப்பை ஏறிவிட்டான்னா, உலகத்தின் ஆஸ்தி, பணம், வசதி, இந்த ஒரு காரியத்தை மட்டும் நிலவில் வைத்துக்கொண்டு நம்ம ஃப்ளோ ஆனோன்னா நமக்கு இருக்கிறதையும் வந்து சுருட்டி கொண்டு போய்விடும் இல்லையா. கர்த்தருக்கு தர வேண்டிய கனத்தை தராமல், கர்த்தரை சார்ந்து வாழாமல், நம்ம எப்போ வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆஸ்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்கிறோமோ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு விரோதமானவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள் கையேந்த வேண்டும் என்று கர்த்தர் ஒருபோதும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா என்பதை கர்த்தர் பார்ப்பார். இப்போ நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்கிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு விரோதமானவர் அல்ல. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் நிலைச்சு நிற்கும். சரிங்களா? நம்ம கர்த்தரை தள்ளி விட்டு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து வருகிறது. இப்போ ஒரு வசனம், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார் நமக்கு தெரியும் இல்லையா. அவங்க எப்படி அவர் ஆண்டவர் வைத்திருந்தார்னு ஒரு வசனம் நீங்கள் படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தை நடத்தின போது கூட ஆண்டவர் எப்படி பார்த்து கொண்டார்னு பார்க்கும்போது, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21 மற்றும் 25, பக்கம் 615 பாருங்க. நெகேமியா 9:21 படிங்க, அப்புறம் 25 படிங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். பாருங்க, ஒரு 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் அவரை பார்த்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. அவர்கள் வஸ்திரங்கள் பாழாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. அவங்க என்ன வஸ்திரம் போட்டாங்களோ அது பழசு கூட ஆகலை. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு விட்டா அவன் வளரும் போது தான் வஸ்திரமாக கூட சேர்ந்து வளர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 40 வருஷம் அந்த வஸ்திரம் எப்படி இல்லையா, பழமையாகவே இல்லையா, புதுசாகவே இருந்துச்சு. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. நடந்தாங்க நம்ம கால்கள் அவங்களுக்கு வீங்கவும் இல்லை. அவ்வளோ ஆரோக்கியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். 25ஆம் வசனம் படிங்க. அவர் எப்படி வச்சிருந்தார் பாருங்க. 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். இப்போ பாருங்க, அரணான பட்டணங்கள், செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள். வீட்டுக்குள்ளே எல்லாமே இருந்துச்சு. சகலவித உடைமைகளும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசின்னு எதுவுமே குறையில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தது. அப்புறம் பாருங்க, வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனிகொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொடுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இப்படிதான் இருந்தாங்க இல்லையா. ஒலிவு மர தோப்புகள் இல்லையா, திராட்சை தோட்டங்கள் ஏராளமாக இருந்துச்சு. கண்ணி கொடுக்கிற விருட்சங்கள் இருந்துச்சு. அவங்க புசித்து திருப்தியாகி கொழுத்து உங்களுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்களாம். இது அவங்களோட முயற்சி இல்லை, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்படி தான் அவங்கள நடத்தி கொண்டு வந்தார். பாருங்கள், ஆண்டவர் தேடுகிற ஜனங்களை, ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை, ஆவிக்குரிய இஸ்ரவேல் தான் நாம் ஒருபோதும் அவர் கையேந்தவர் விடுவதில்லை. சகலவித ஆசீர்வாதத்தால் அவங்கள நிரப்பணும்னு அவங்கள ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, அதை தான் செய்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள். 26ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. இந்த ஆசீர்வாதம்லாம் பெற்ற உடனே அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாதவர்களாக போனார்கள் இல்லையா, விரோதமாக கலங்கம் பண்ணி. 27ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தீர். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் நடத்தினாங்க. ஆனால் இவங்க பண்ணாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு வழியில் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ நம்ம கூட வந்து ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு வேலை வேண்டும் வேலை வேண்டும்னு ஜெபிப்போம். ஆண்டவர் வேலையை தருவார். ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. என்ன ஆச்சு? வேலை இருக்குது பிரதர். இப்போ வேலையை ஆண்டவர் தானேப்பா கொடுத்தாரு. வேலையை தேடி கொடுப்பா, வேலையை கொடுத்த ஆண்டவர் மறந்துட்டு திருப்பி வந்து பண்ணினா ஆண்டவர் பார்ப்பாரு, வேலையை ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். இதுதான் சத்துருக்களின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற காரியம். ஆசீர்வாதத்தை கேட்குறோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராரு. ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை நம்ம விலகி போகும்போது திருப்பி ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இவன் மறுபடியும் ஆண்டவர் சுத்தம் என்ன, இவன் பரலோகம் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்காக ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு வரணும், ஐக்கியத்தில் இருக்கணும்னு பார்ப்பாரு. நடக்கலைன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வருவார். நிறைய காரியங்கள் நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவர் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம வேறு காலத்தில் ஈடுபடும் போது ஆண்டவர் பிரச்சனை கொண்டு வந்து மறுபடியும் உங்களை சரி செய்ய பார்ப்பார். இதுதான் பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. வணங்கா கழுத்தோடு இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுவாருங்க. ஒரு ராஜா வந்து அடிமை பண்ணி கொண்டு போவான், நியாயாதிபதிக்கு எழும்புவான், மீறி மீட்டுக் கொள்வார். திருப்பி அதே காரியத்தை மறுபடியும் அவங்க பண்ணி கொண்டே போயிருப்பாங்க. நம்ம நேரமாக வந்து நம்ம போகலாம். இப்போ ஆபிரகாம் என்ன செய்தார்? இப்போ லோத்தின் காரியத்துக்கு வரலாம். 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்று ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. ஆபிரகாம் செய்தி வருது, லோத்து சிறையாக போகப்பட்டான். இல்லை உடனே அவன் என்ன பண்ணுறான்? இவன் வந்து கிளம்பி போகிறான் இல்லையா? அவன் வீட்டில் இருந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு இவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். அப்போ 15ஆம் வசனம் பாருங்க. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் இணைந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி 16ஆம் வசனம். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்து தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தார். ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருகிறார். யார் இந்த ஆபிரகாம்? இல்லையா, லோத் இழந்ததை ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தார் இல்லையா? இப்போது ஆபிரகாம் வந்து 318 வேலைக்காரரோட போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் நம்ம பார்க்குறோம். இந்த ஆபிரகாம் யாருன்னா, இவர் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு மனுஷன் இல்லையா? கர்த்தர் சமூகத்தில் இருப்பவன். அப்போ இவர் தான் போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ யார் இழந்ததை திருப்பி கொள்ள முடியும் நீங்கள் பார்க்கனா, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், விசுவாசத்தை போதிக்கிறவர்கள், சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள், அதுதான் சபை. சபை ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாதுன்னு பவுல் சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க தான் நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திருப்பி தர முடியும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஆண்டவர் என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய வேண்டுதல் செய்கிறவன் இல்லையா? விசுவாசத்தை போதிக்கிறவன், சத்தியத்தை போதிக்கிறவன். அவங்கள வந்து எங்கே இருக்காங்க? சபையில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இழந்ததை திருப்பி தர முடிய, அதாவது இழந்ததை திருப்பி பெற உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், அல்லது திருப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யாருன்னா, சபையில் இருக்கிற மக்கள் தான். உங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் தான் நீங்கள் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள அவங்களால மட்டும்தான் முடியும். அதுதான் ஆபிரகாம் செய்தார். அவர் திறப்பிலிருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அவரால் அதை மட்டும்தான் லோத் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள அவரால் முடிந்தது இல்லையா? இந்த ஆபிரகாம் எதை குறிக்கிறதுனா, சபையை குறிக்கிறது. நீங்கள் சபையில் வந்து நீங்கள் இழந்ததை சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்கிறோம் இல்லையா? உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா? அவங்க வேதத்தை போசிக்கிறார்களா, சத்தியத்தை விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்களா, அவங்களால மட்டும்தான் நீங்கள் இழந்ததை நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். அதுதான் நம்ம சபைக்கு வரணுன்றது இல்லையா? ஆலயத்துக்கு வரணும், ஜெபிக்கணும், நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடணும். ஆண்டவர் செய்வார் என்று செய்யும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அதனால் சபை கூடி வருவதை நம்ம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அங்கே தான் நம்ம வரும்போது நம்ம எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் மது பானத்தால் நிறைந்திருந்தார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எழுந்ததை திருப்பி பெற்றுக்கொண்டார். இப்போ தாவீதை பார்க்கும்போது சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தான், போகக்கூடாத இடத்துக்கு போகலாம், எல்லாவற்றையும் எழுந்தான். அந்த கர்த்தர் கூட திடப்படுத்தி கொண்டான். அவன் குறைகளை அறிக்கையிட்டான். ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். லோத்து எல்லாவற்றையும் இழந்தார் இல்லையா? ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி வாங்கி கொடுத்தார். இப்போ பாருங்க, ஆபிரகாம் என்பது சபை தான் நீங்கள் எழுந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறது. இப்போ லோத்து வந்தார், மறுபடியும் வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல, மறுபடியும் சோதம்குள்ளே போனார். அங்கே போயிருந்தார். இப்போ ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. இப்போ ஆபிரகாம் மறுபடியும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான் என்றால் அதை தண்டிப்பீரோ? 45, 40, 30, 6 முறை ஆண்டவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுறாரு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டார். ஆனால் அங்கே 10 நீதிமான் கூட இல்லாததுனால அந்த சோதம் குமரா அழிக்கப்பட்டது. லோத் எல்லாவற்றையும் மறுபடியும் இழந்து போனான் இல்லையா? மனைவியை கூட அவன் இழந்து போனான், உயிர் தப்ப ஓடினான். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்களுக்கு காட்டுறாருன்னா அதுலேருந்து விலகி வர்றது தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர மறுபடியும் அங்கே போகும்போது சபை கூட நம்மளை மீட்க முடியாது.
சரி, ஆண்டவர் இதோட வாய்ப்பு தரும்போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம குறைகளை அறிக்கையிடணும். இல்லையா, ஆண்டவர் நம்ம எழுந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திருப்பி தர உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பவராக. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளின் காலை வேலையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை நாங்கள் இழந்ததை திருப்பி தருவேன் என்று சொன்ன தகப்பனே, ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி தருவதற்காக நன்றி அப்பா. அவர் வாழ்க்கையில் இருந்த சமாதானத்தை, உடல் ஆரோக்கியத்தை, ஆண்டவரை அவர் இழந்த செல்வத்தை, ஆண்டவரை ஜெப அபிஷேகத்தை, ஆண்டவரை உங்கள் காட்டின வைராக்கியத்தை, ஊழிய வாஞ்சையை, ஆண்டவரை எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி தரப்போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரை இந்த சபையை நேசிப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சபை, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு உப்பாக ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே அநேகருக்கு இது அடைக்கல பட்டணமாக இருந்து ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பணியில் ஆண்டவர் ஈடுபடுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமைக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.